அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை 20ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் குரு வலம் வரும்போது அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் பெற போகிறார். ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் குரு பகவானுடன் லாபஸ்தானத்தில் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து அமரக்கூடிய இந்த தருணம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது சின்ன சின்ன வாய்ப்புகளில் இருந்து மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். உதாரணமாக ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படித்து முடித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். அப்போது அவர்களுக்கு விடுமுறை வருகிறது. அந்த விடுமுறையை பயனுள்ளதாக மாற்ற ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். இருவரும் ஒரு இடத்திற்கு சென்று அங்கு மீன் பிடித்து அந்த மீனை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று தங்களுக்கு அந்த மீனை சமைக்க தேவையான பாத்திரங்கள் மற்றும் அடுப்பு போன்றவற்றையும் எடுத்து செல்கின்றனர். குறிப்பாக மீன் பிடிப்பதற்கு தேவையான தூண்டிலையும் எடுத்து செல்கின்றனர். இந்த 2 நபர்களும் அவை அனைத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மீன் பிடிக்கலாம் என்று தூண்டிலையும் மீனை சேகரிப்பதற்காக இருவரும் தனித்தனியே ஒரு பக்கெட்டையும் எடுத்து கொண்டு செல்கின்றனர். அப்படி எடுத்துக்கொண்டு சென்று இருவரும் மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர். இருவரும் மீன் பிடிக்கும் போது முதலில் இருவருக்கும் மிக சிறிய அளவிலான மீன் ஒன்று மாட்டுகிறது. அதை பார்த்தவுடன் முதல் நபர் எடுத்து தான் கொண்டு வந்திருந்த பக்கெட்டில் அவற்றை போட்டு சேகரிக்கிறார். ஆனால் 2ஆம் நபர் மிகவும் சிறியதாக இருக்கிறது என்று எண்ணி அதை திரும்பவும் அந்த நீர்நிலையிலேயே விட்டுவிடுகிறாருங்க. 2வது வாட்டி முயற்சி செய்யும் போது முதல் நபருக்கு சற்று பெரிய மீனாக கிடைக்கிறது. 2ஆம் நபர் முயற்சி செய்யும் போதும் அவருக்கும் பெரிய மீனாக கிடைக்கிறது. அதை பார்த்தவுடன் முதல் நபர் தன்னுடைய பக்கெட்டில் அதை சேகரிக்கிறார். 2ஆம் நபர் அந்த மீனை திரும்பவும் அந்த நீர்நிலையிலே விட்டுவிடுகிறார். இதுபோன்று பலமுறை முயற்சி செய்கின்றனர். முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அத்தனையையும் தன்னுடைய பக்கெட்டில் சேகரிக்கிறார். ஆனால் 2ஆம் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அத்தனையையும் அதே நீர்நிலையில் திரும்பவும் விட்டுவிடுகிறார். முதல் நபர் பிடித்தது போதும் பக்கெட் நிரம்பி விட்டது. இது போதுமான அளவு என்று எண்ணி 2ஆம் நபரை கூப்பிட வருகிறாருங்க. அப்போது 2ஆம் நபர் பக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் பிடித்த அனைத்தையும் நீர்நிலையிலே விட்டுவிட்டார். முதல் நபரிடம் கடைசியாக முயற்சி செய்கிறேன் என்று முயற்சி செய்கிறாருங்க. அப்படி முயற்சி செய்யும் போது முதல் நபர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய மீன்களின் எடைக்கு நிகரான அளவிற்கு ஒரு பெரிய மீன் 2ஆம் நபருக்கு மாட்டுகிறது. அதை பார்த்தவுடன் முதல் நபர் துள்ளி குதிக்கிறாருங்க சந்தோஷத்தில். இவ்வளவு பெரிய மீனை பிடிப்பதற்காக தான் பிடித்த மீன்கள் அனைத்தையும் விட்டுவிட்டாயா என்று கேட்க அவர் இல்லை என்று சொல்லி அந்த மீனையும் பார்க்கிறார். அந்த மீனையும் தூண்டிலிருந்து கலட்டி திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு விடுகிறாருங்க. இதை பார்த்தவுடன் முதல் நபருக்கு பயங்கர கோபம் வருகிறது. என்ன செய்கிறாய்? முட்டாள்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். சின்ன சின்ன மீன்களை பிடித்தாய், ஆற்றில் விட்டாய், அந்த நீர்நிலையில் விட்டாய், அது பரவாயில்லை. இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏன் விட்டாய் என்று கேட்க அந்த 2ஆம் நபர் சொன்ன பதில்தான் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த 2ஆம் நபர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் மீன்களை சமைப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரத்தை பார். நான் பிடித்த மீனின் அளவு இதைவிட பல மடங்கு பெரிதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பாத்திரம் அந்த மீனை சமைக்க ஏற்றதாக இருக்காது என்று அந்த மீனை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் மேலும் கோபம் அடைந்த அந்த முதல் நபர்
இரண்டாம் நபரை பயங்கரமாக திட்டிவிட்டு கடைசியில் அவருக்கு அறிவுரையும் சொல்கிறாருங்க. இவ்வளவு பெரிய மீனை அப்படியே நாம் சமைக்க போவதில்லை, அதை துண்டு துண்டாக வெட்டி மசாலாக்களை போட்டு பிறகுதான் அவற்றை சுட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கும் போது அந்த துண்டு துண்டுகளாக சமைக்கும் போது இன்னும் பாத்திரத்தில் நிறைய இடம் இருக்கும், நீ பிடித்த மீனை பயன்படுத்தி இருந்தால் என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் இரண்டாம் நபருக்கு புரிகிறது அவர் செய்த தவறு என்னவென்று. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்கள் பல நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அவற்றை நாம் பயன்படுத்தி கொள்வதில்லை. ஏனென்றால் என்னுடைய தகுதி இவ்வளவு, என்னுடைய படிப்பு இவ்வளவு, என்னுடைய திறமை இவ்வளவு, இந்த வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் அதை நான் செய்வேன் என்று இருந்து விடுகிறோம். சில நேரங்களில் அதைவிட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் எந்த வாய்ப்பாக இருந்தாலும், அது சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், முதல் நபர் எப்படி அந்த மீன்களை சேகரித்தாரோ அதுபோன்று வாய்ப்புகளை சேகரித்தால் நிச்சயமாக வருமானம் உயரும். நீங்கள் நிர்ணயித்த இலக்கை எளிதில் அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். வாழ்விலும் மகிழ்ச்சியை நிறைவாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிக நேரம் கிடைப்பதற்கான சந்தோஷமான வாய்ப்புகள் உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் வலுவாக குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த மன வருத்தம், வேதனை போன்ற அனைத்தும் நீங்கி உறவுகள் பலப்படக்கூடிய வகையிலும் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. இல்லத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக டென்ஷன்கள் அனைத்தையும் குறைத்து மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல பணிகளை எளிதில் செய்து முடிக்க முடியும். கடினமாக உழைப்பதை காட்டிலும் அந்த பணியை எப்படி சுமார்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துவது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கிறது. நிரந்தர வருமானம், நிரந்தர தொழில் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் அனுமதி, சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உற்பத்தியை அதிகரிப்பதோடு லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக லாபஸ்தானத்தை குருவுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளை நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதன் மூலம் வருமான உயர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் உயரக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். பல திருப்பங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைச்சலும் வருமானமும் உண்டு. தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றமும் அரசாங்க சலுகையும் தேடி வரும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு ஆபத்தில் அமர்ந்திருப்பதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் உறுதியாகவே சிம்மராசிக்கார பெண்மணிகள் இந்த வேளையில் பொருளாதார ரீதியான நிறைவான வளர்ச்சியை தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயம் சிம்மராசிக்கார பெண்மணிகள் சந்திக்க முடியும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.